வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கூட்டம் வழக்கம் போல நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் தொடர்பாக தங்களது கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து 4வது நாளாக கருப்பு உடை அணிந்து சபைக்கு வந்தனர். கூட்டம் ஆரம்பித்த உடனேயே கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கிளப்பிய அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து பேரவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேச தயாராக இல்லை என்றும் அவர்கள் வெளிநடப்பு செய்வதிலேயே குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அடுத்ததாக உரையாற்றிய அவை முனைவர் துரைமுருகன் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டுமென முன்மொழிந்தார். இதனை ஏற்று இபிஎஸ் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் நடப்பு கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் செய்வதாக அப்பாவு உத்தரவிட்டார். அதிமுக உறுப்பினர்களை பேரவை பணிகளின்றும் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். எதிர்க்கட்சியினரின் வெளிநடப்பு குறித்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வாய்ப்பளித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது பேரவையின் மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல என கண்டனம் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே குறியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்பாவு நடுநிலையாக செயல்படவில்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அதிமுகவினர் பேசுவதற்கு வேண்டுமென்றே அனுமதி மறுக்கப்படுவதாகவும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தை விட வேறு என்ன முக்கிய பிரச்சனை இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார். விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. எதிர்க்கட்சிகளை திமுக அரசு ஒடுக்க பார்ப்பதாக விமர்சித்த இபிஎஸ் மக்கள் உயிர் சார்ந்த பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையில் பேச முடியாத போது அவைக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்று வினவினார். இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை, மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை, எதிர்க்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது. பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அப்பாவு அரசியல் பேசுவதாகவும் அவர் வகிக்கும் பதவிக்கு இது அழகல்ல என கடுமையாக சாடிய இபிஎஸ் பேரவை தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் பேசுங்கள் என ஆவேசமாக தெரிவித்தார். சபாநாயகர் நடுநிலையோட நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனா அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது
அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெரிய பெரிய பிரச்சனைகளை மூடி மறைப்பதாகவும் விக்கிரவாண்டியில் பெரும்பான்மையாக உள்ள வன்னியர் சமுதாய மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகவே அவசரமாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றி திமுக அரசு நாடகமாடுவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது. அங்க வன்னியர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.